அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பதை உலகிற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் என்றால் அது மிக இல்லை. ஒரு மனிதன் அன்றாடம் காலையில் எழுந்ததும் செய்யும் முதல் வேலையான பல் துலக்குதலிலிருந்துதான் நம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான முதல் பயணம் துவங்குகிறது. அதன் பிறகுதான் குளிப்பதும் ஏனைய செயல்களும். அந்த வகையில் பல் துலக்குதல் என்பது நம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளுக்கும் அடிப்படையான செயலாக அமைகிறது என்றால் மிக இல்லை. சரி, இந்த பல் துலக்கும் பழக்கம் எந்த நாட்டு மக்களிடம் முதலில் தோன்றியது என்று தெரியுமா? நண்பர்களே, நம்புங்கள், இந்தியர்களிடம்தான் பல் துலக்கும் பழக்கம் முதலில் இருந்ததாக கூறுகிறது வரலாறு. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த இந்திய மக்களிடம்தான் உலகில் முதலில் பல் துலக்கும் பழக்கம் இருந்ததாக அறியப்படுகிறது. ஆரம்பத்தில் குறு மணலை பல் துலக்குவதற்காக பயன்படுத்திய இவர்கள் போக போக எரிந்த மரங்களின் சாம்பலை விரலால் தொட்டு பல் துலக்க ஆரம்பித்தனர். கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் வேப்பமர குச்சிகளை பல் துலக்க பயன்படுத்தும் அளவிற்கு சிந்து சமவெளி மக்கள் நாகரிகத்தில் வளர்ச்சியடைந்திருந்தனர் என்று தெரிவிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தினந்தோறும் காலையில் எழுந்ததும் பல் துலக்கும் பழக்கம் சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த இந்திய மக்களிடம் இருந்திருக்கிறது. பின்பு கிமு 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் சில வணிகர்களின் வாயிலாக இந்தியர்களிடமிருந்து பல் துலக்கும் பழக்கம் சீன மற்றும் எகிப்திய மக்களை எட்டியது. சில நூற்றாண்டுகள் வளர சாம்பலை பயன்படுத்திய எகிப்தியர்கள் அன்றாடம் பல் துலக்குவதற்கு சாம்பல் உகந்தது அல்ல என்பதை விரைவிலேயே அறிந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பல் துலக்க தனியாக பொடி தயாரிக்கும் பணியில் மும்முரமாக இறங்கினார்கள் எகிப்தியர்கள். பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு உப்பு, புதினா இலை, ஐரிஸ் மலர், மிளகு ஆகியவற்றுடன் 20 வகை தானியங்களை சேர்த்து பொடியாக்கி கிபி 4ஆம் நூற்றாண்டில் உலகின் முதல் பற்பொடியை தயாரிப்பதில் வெற்றியடைந்திருக்கின்றனர் எகிப்தியர்கள். ராஜவம்சத்தினர் மட்டும் பயன்படுத்திய இந்த பற்பொடியின் தயாரிப்பு முறை பற்றிய குறிப்புகள் பாப்ரசு தாள்களில் எழுதப்பட்டு அவற்றில் சில பாப்ரசு தாள்கள் இன்றும் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் அறிந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட பற்பர்ஸின் வரலாறு கிபி 9ஆம் நூற்றாண்டில் இருந்து துவங்குகிறது. எகிப்தியர்கள் பாப்ரசு தாள்களில் குறிப்பிட்டிருந்த பற்பொடி தயாரிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பெர்சியாவை சேர்ந்த இஸ்லாமிய பல்துறை வல்லுநரான ஷிர்யாப் என்பவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் புதிய முறையில் அதிக அளவில் பற்பொடி தயாரிக்கும் முறையை கண்டறிந்தனர். ஷிர்யாப் தனது பற்பொடியை தயாரிக்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினார் என்பதை ரகசியமாக வைத்திருந்ததால் இறுதி வரை அவர் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி அந்த பற்பொடியை தயாரித்தார் என்பது வெளியுலகிற்கு தெரியாமலேயே போனது. சுவை மிக்கதாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருந்த ஷிர்யாப்பின் பற்பொடி இன்றைய நவீன பற்பொடியைப் போல பல் துலக்கியதும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தவும் தவறவில்லை. உலகின் முதல் பற்பொடி என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவரது பற்பொடி அக்காலத்தில் ஸ்பெயின் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை உலகில் பெரும்பாலான நாடுகளில் வாழ்ந்த மக்களின் பிரதான பற்பொடியாக இருந்தது சாம்பல் தான் என்றால் மிக இல்லை. பற்பொடி தயாரிக்கும் தொழிலிலும் குடிசை தொழிலாகவே மேற்கொள்ளப்பட்டதால் பற்பொடி எல்லை கடந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாகும் வாய்ப்பை பெறவில்லை. ஆகையால் 1950ஆம் ஆண்டு வரை பெரும்பாலான நாடுகளில் சாம்பல் தான் பிரதான பற்பொடியாக இருந்து வந்தது. இதில் ஆச்சரியமான மற்றொரு உண்மை என்னவென்றால் கிபி 18ஆம் நூற்றாண்டு வரை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாட்டு மக்களிடையே பல் துலக்கும் பழக்கம் நடைமுறையில் இல்லை என்பதுதான். இதை நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் உண்மை அதுதான். கிபி 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தான் பல் துலக்கும் பழக்கம் இங்கிலாந்தில் ஏற்பட ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க மக்களிடையேயும் பல் துலக்கும் பழக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் சாம்பலை பயன்படுத்திய இவர்கள் நாளடைவில் உப்பு, படிகாரம், லவங்கப்பட்டை ஆகியவற்றை சேர்த்து அரைத்த பொடியை கொண்டு பல் துலக்க ஆரம்பித்தனர். அதைத் தொடர்ந்து கிபி 1824ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த பியாபாடி என்ற பல் மருத்துவரால் பற்பொடி தயாரிக்க பயன்படுத்தும் ஏனைய மூலப்பொருட்களுடன் சோப்பையும் சேர்த்து பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்யப்பட்டது. வாசிக்கும் உங்களில் பலருக்கு உங்களது சிறிய வயதில் நீங்கள் உப்பு சோப்பை பல் துலக்க பயன்படுத்தியது இப்போது உங்கள் நினைவில் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தொடர்ந்து 1850ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் ஹாரிஸ் மற்றும் ஒரு பல் மருத்துவரால் மேற்சொன்ன மூலப்பொருட்களுடன் சுண்ணாம்பையும் சேர்க்க பரிந்துரை செய்யப்பட்டது. நியூயார்க் நகரில் 1806ஆம் ஆண்டு வில்லியம் கோல்கேட் என்பவரால் துவங்கப்பட்டு பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வந்த கோல்கேட் அண்ட் கம்பெனி பற்பொடியின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து பல்வேறு வகையான பற்பொடி தயாரிப்பு முறைகளை ஆய்வு செய்து இறுதியில் உப்பு, படிகாரம், சுண்ணாம்பு ஆகியவற்றை கொண்டு வணிக ரீதியான உலகின் முதல் பற்பொடியை 1873ஆம் ஆண்டு தயாரித்து கோல்கேட் பற்பொடி என்ற பெயரில் குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தது. அதுவரையிலும் குடிசை தொழிலாக இருந்து வந்த பற்பொடி தயாரிக்கும் தொழில் அதன் பிறகு வணிகத்துவம் பெற ஆரம்பித்தது. இக்காலகட்டங்களில் தான் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மக்களிடையே தவறாமல் அன்றாடம் பல் துலக்கும் பழக்கம் ஆரம்பித்தது என்று சொல்லலாம்.
சுண்ணாம்பு கலந்து தயாரிக்கப்பட்ட பற்பொடிகள் சில நாட்களிலேயே மனிதர்களில் சில பக்க விளைவுகளை ஏற்படுத்த துவங்கியது. இதனால் மனிதர்களின் கவனம் மீண்டும் சாம்பலை நோக்கி திரும்பிய அந்த நேரத்தில் வரலாற்றில் முக்கிய திருப்பமாக வாஷிங்டன் வென்வர்த் ஷெப்பீல்டு என்ற இங்கிலாந்தை சேர்ந்த பல் மருத்துவர் இயற்கையாக கிடைக்கும் கால்சியம் புளோரைடுகளை கொண்டு பற்பசை தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஒன்றை 1892ஆம் ஆண்டு கண்டறிந்தார். தொடர்ந்து பற்பசையை அடைத்து விற்பதற்காக மடக்கு குழாய்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை 1894ஆம் ஆண்டில் கண்டறிந்தார். இரண்டையும் ஷெப்பீல்டு காப்புரிமை பெறுவதற்குள் கோல்கேட் கம்பெனி இவர் தயாரித்த அதே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு பற்பசை தயாரித்து மடக்கு குழாய்களில் அடைத்து கோல்கேட் டூத் பேஸ்ட் என்ற பெயரில் சந்தையில் விற்பனை செய்ய ஆரம்பித்தது. கிமுவில் பிறந்தவர்களுக்கே பக்கம் பக்கமாக தகவல் வைத்திருக்கும் விக்கிபீடியா 1900களில் வாழ்ந்த ஷெப்பீல்டு பற்றி, முக்கியமாக உலகின் முதல் நவீன பற்பசையை தயாரித்த இவரை பற்றி 2 வரிகளில் தகவல் வைத்திருக்கும் ஆச்சரியத்தை பார்த்தால் அவரை பற்றிய தகவல்களை வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்திருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இன்றும் கூட அதிக அளவு மாற்றத்தை சந்திக்காமல் ஷெப்பீல்டு தயாரித்த அதே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் பற்பசையும் பற்பசையை அடைத்து விற்க பயன்படுத்தும் மடக்குழாய்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பற்பசை உற்பத்தி சூடுபிடிக்க ஆரம்பித்த சமயத்தில் திடீர் திருப்பமாக 1937ஆம் ஆண்டு புளோரைடு பற்பசைகள் பற்களுக்கு உகந்தது அல்ல என்று அமெரிக்க பல் சங்கம் தடை செய்ய முன்வந்தது. பெரும் சர்ச்சைகளுக்கு உள்ளான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டு வில்லியம் புரோக்டர் மற்றும் ஜேம்ஸ் கேம்பல் என்ற 2 அமெரிக்கர்களால் 1837ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வந்த புரோக்டர் அண்ட் கேம்பல் என்ற நிறுவனம் ஜோசப் முக்லர் என்பவரை தலைமையாக மருத்துவ குழு ஒன்று அமைத்தது. பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட இக்குழு 1955ஆம் ஆண்டு வாக்கில் புளோரைடு பற்பசைகளின் நம்பகத்தன்மை மற்றும் பின் விளைவுகள் பற்றிய தங்களது விரிவான அறிக்கையை அமெரிக்க பல் சங்கத்திடம் சமர்ப்பித்தது. அறிக்கையை ஆய்வு செய்த ஏடிஏ 1960ஆம் ஆண்டு புளோரைடு பற்பசைகளுக்கு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்தது. அதாவது பெரியவர்கள் உபயோகிக்கும் பற்பசையில் புளோரைடின் அளவு 1000 ppmக்கு மிகாமலும் சிறியவர்கள் உபயோகிக்கும் பற்பசையில் புளோரைடின் அளவு 500 ppmக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை விதித்தது. இதன் பிறகுதான் பற்பசை உற்பத்தி அதிகரித்து புதிய பரிணாமத்தை அடைய துவங்கியது. நம் பெற்றோர்களில் பலர் தாங்கள் பயன்படுத்தும் அதே பற்பசையே தங்களது குழந்தைகளுக்கும் வாங்குவார்கள். இது முற்றிலும் தவறானது. பற்கள் விழுந்து முளைக்கின்ற வரையில் அந்தந்த வயதுக்கு ஏற்ற பற்பசைகளை உபயோகிப்பதே சிறந்தது. இன்றைய நவீன பற்பசை தயாரிப்பில் 3 புளோரைடுகள் தான் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அவையாவன சோடியம் புளோரைடு, ஸ்டன்னஸ் புளோரைடு, சோடியம் மோனோஃப்ளோரைடு பேஸ்ட் போன்றவை ஆகியவை அடங்கியவை ஆகும். பற்பசை தயாரிக்கும் நிறுவனங்களை பொறுத்த பயன்படுத்தப்படும் புளோரைடும் மாறுபடுகிறது. பெரும்பாலான நிறுவனங்களால் சோடியம் புளோரைடு மற்றும் சோடியம் மோனோஃப்ளோரோபாஸ்பேட் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவை பற்களை சுத்தம் செய்வதில் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது ஈர்களை தாக்கும் தன்மை கொண்டவை. தொடர்ச்சியான பயன்பாட்டிற்கு ஸ்டன்னஸ் புளோரைடு கொண்டு தயாரிக்கப்பட்ட பற்பசைகளே சிறந்தவை. இவை சற்று விலை அதிகமாக இருந்தாலும் இவற்றை பயன்படுத்துவதே பற்களுக்கும் ஈர்களுக்கும் நல்லதாகும். அடுத்த முறை பற்பசை வாங்க செல்லும் போது மேற்சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளவும். நண்பர்களே, பதிவை பற்றிய உங்களது கருத்துக்களை தவறாமல் இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்கள் என்னை மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள உதவும். விரைவில் மற்றொரு பயனுள்ள தகவலின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.